Hey guys, welcome to our channel. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான பேரட் மோட்டிவ் வச்சு எப்படி ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேரட் மோட்டிவ் மோஸ்ட்லி கோல்ட் கலராக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிசைனோட ட்ராயிங் அண்ட் ட்ரேசிங் எப்படி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிசைனை நான் ப்ளவுஸில் அங்கங்கே எங்கே வேணுமோ ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் கார்பன் பேப்பரில் தான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருந்தேன். வீடியோவுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியணும்னு மேலே கொஞ்சம் ஒயிட் பென்சில் வச்சு டார்க்கன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போது ஒரு ஜரி த்ரெட் எடுத்து அந்த அவுட்லைன் ஃபுல்லாக நான் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். நான் நீடில் நம்பர் 14 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிசைன் ஃபுல்லாக கோல்டாக தான் இருக்க போகுது. கொஞ்சமாக ஒரு மஜந்தா டின்ட்டோட தான் நான் பண்ண போகிறேன். ஃபுல்லாக இதில் மெஜந்தா எங்கேயுமே வரப்போகிறது இல்லை, கொஞ்சம் இடத்துல தான் வரப்போகுது. இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சாரீ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ டேர்னிங்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக வருதான்னு பார்த்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். ஸோ இப்போது நான் அவுட்லைன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் த்ரெட் எடுத்துகிட்டு நான் உள்ளே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4 to 5 ஸ்டிச்சஸ் நான் போட்டு நல்லா அதை அந்த ஒயிட் கலர் த்ரெட்டை ஃபுல்லாக மறைச்சிடணும். அப்போ தான் அதுலேருந்து எந்த த்ரெட்டும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அது பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுற மாதிரியே அந்த பாடி ஷேப்புக்கே நம்ம போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்டே ஒரு க்ளூ வச்சு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா ஒர்க் பண்ணலாம். பட் ஆனால் கண்டிப்பாக இந்த ஸ்டிச் போட்டு தான் ஆகணும். க்ளூ போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ அந்த எண்ட் வந்ததும் நான் சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி முடியும் போதும் அந்த ஃபுல்லாக அந்த ஒயிட் கலர் த்ரெட் கவர் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே நாட் போட்டு முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் நான் அது உள்ளே ஒரு லோடிங் போட போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஜரி த்ரெட்டே எடுத்துகிட்டு இந்த மாதிரி லோடிங் போட ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே ரொம்ப எம்போஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சுருக்கோம்ல, ஸோ சூப்பர் எம்போஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் லோடிங் ஸ்டிச் போட்டு இது ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறேன். இது நான் சிங்கிள் த்ரெடாக தான் எடுத்திருக்கேன், ஜரி த்ரெட், டபுள் த்ரெட் கிடையாது.
ஸோ இங்கே ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டு மேலே அப்படியே போய் அப்புறம் அங்கே ஒரு ஸ்டிச் அப்படியே கீழே ரிவர்ஸ் கொண்டு வந்துட்டு ஸோ இப்படியே மாற்றி மாற்றி ஃபுல்லாக போடணும். இந்த கிளாத் வந்து பியோர் காட்டன் ப்ளவுஸ். ஸோ அதனால் நமக்கு இது எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த அவுட்லைனுக்கும் அந்த லோடிங்க்கும் நடுவில் ஒரு கேப் தெரியும். நம்ம இப்போ சப்போஸ் ரா சில்க் கிளாத்தாக இருந்தால், நல்லா திக்கான கிளாத்தாக இருந்தால் அந்த மாதிரி கேப் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நெட்டட் கிளாத் மாதிரி இல்லை இது ஒரு மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத்தாக இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி கேப் தெரியும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கேப் மேலேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த லோடிங் முடிஞ்சதும் அந்த சைடில் நமக்கு அந்த கேப் தெரியுதுல்ல, அதை அப்படியே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த கேப் எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் நம்ம அதை போட்டு மறைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு அவ்வளோவா இந்த டிசைன் வந்து நல்லா பேக்டாக தெரியும். ஸோ இந்த சைடும் நான் அதே மாதிரி போட்டு மறைச்சிடுறேன். எல்லா கிளாத்லேயும் இந்த மாதிரி கேப் தெரியாது. இந்த மாதிரி வீவிங் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கிற கிளாத்தில் தான் இந்த மாதிரிலாம் கேப் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி போட்டு மறைச்சிடலாம். ஸோ இப்போது நான் இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கிறேன். அதில் ஜரி த்ரெட் தான் கோர்த்துருக்கேன். ரொம்ப மெல்லிசாக இருக்கும் இந்த ஜரி த்ரெட். ஸோ அதை கோர்த்துட்டு இந்த மாதிரி ஜர்தோசி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜர்தோசியை தான் நான் இப்போது இந்த விங்கில் வைக்க போகிறேன். இது ஆரி நீடல்லையும் பண்ணலாம். பட் அந்த விங் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் அந்த ஸ்பேஸ் சொல்கிறேன். அந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் நார்மல் நீடலே எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு கோர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக அந்த பொசிஷன் கரெக்டாக வச்சுட்டு நான் உள்ள நீடலை இன்சர்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே இருந்தே நான் இன்சர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக நான் ஏன் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன்னா, நம்ம வேறு ஏதாவது கலர் த்ரெட் எடுத்தால் சைடில் வந்து கொஞ்சம் அந்த கலர் த்ரெட் வந்து தெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஜரி த்ரெட் எடுத்தால் அதுவுமே கோல்டாகவே தெரியும். ஸோ நமக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ ஆக்சுவலாக நான் இங்கே யூஸ் பண்ண ஜரி த்ரெட்டே 3 ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்குல்ல, அந்த ஜரி த்ரெட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்கிறது ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த த்ரெட் தான் நான் இப்போது ஜர்தோசி கொடுத்துட்ருக்கேன். நடுவில் இருக்கிறது மீடியமாக தான் இருக்கும். ஸோ நான் அவுட்லைன் பண்ணது வந்து அந்த ஃபர்ஸ்ட் திக்கான ஜரி த்ரெட்டில், லோடிங் பண்ணது செகண்ட் மீடியமாக இருக்க ஜரி த்ரெட்டில்.
ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ ஜரி த்ரெட் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஜரி த்ரெட் வாங்குறீங்கன்னா இது சும்மா ஒரு ஆப்ஷன் தான் சொல்கிறேன். இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி திக்காக வேணுமா தின்னாக வேணுமான்னு பார்த்து வாங்குங்க. ஸோ நீடில் குத்தும் போது அந்த செயின் ஸ்டிச் உள்ளே போகிற மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணி குத்துங்க. அப்போ தான் வந்து ஃபுல் ஸ்பேஸும் கவர் ஆகி வரும். நம்ம முன்னாடியே குத்திட்டோன்னா அந்த கிரே கலர் கிளாத் வந்து வெளியே தெரியும். ஸோ இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே வந்து நீடில் குத்துற மாதிரி பார்த்து குத்திக்கலாம். ஸோ இப்போது இந்த சைடு விங் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அந்த சைடும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது நான் அந்த பீக்குக்கு மஜந்தா கலர் சில்க் த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிடுறேன். இந்த ரொம்ப சின்ன ஸ்பேஸுங்கிறதுனால எப்படி கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆர்டரில் தான் போகிறேன்னு இல்லை. இந்த ப்ளவுஸில் நான் நெக் லைன் எதுவுமே ஒர்க் பண்ணல, வெறும் இந்த மோட்டிவ்ஸ் தான் ஃபுல்லாக அங்கங்கே வரும். ஸோ இப்போது எல்லாமே ஓவர், வெறும் லெக் மட்டும்தான் வைக்கணும். அதுக்கு நான் ஒரு பேர்ல் பீட் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பீட் வச்சுட்டு எண்ட் பண்ணும்போது ஒரு சுகர் பீட் வச்சு எண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பீட் வந்து மேலே நேரோவாக இருக்கும், எண்டில் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். ஸோ இது பக்கத்துலேயும் இதே மாதிரி இந்த பீடும் அந்த சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் எல்லா லெக்கையும் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. லாஸ்ட்டாக அந்த பேரட்டோட ஐஸில் க்ளூ வச்சுட்டு ஒரு மெஜந்தா கலர் குந்தன் ஸ்டோன் வச்சு ப்ளேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த மோட்டிவ். இதே மாதிரி நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ப்ளவுஸோட சாரீ. ஸோ ஃபுல்லாக பிளெயின் சாரீ, ஃபுல்லாக இந்த டார்க் க்ரே கலர் தான் வருது. பார்டர் மட்டும் நல்ல பிரைட்டான மஜந்தா, அப்புறமா நடுவில் ஒரு பிரைட்டான ஜரி இல்லை பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணதும் இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.